குமரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டுகிறது. இதனால் குறைவான தண்ணீர் கொட்டும் இடங்களில் மட்டுமே குளிக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பீட்டர் ஜெரால்டிடம் கேட்கலாம். பீட்டர் ஜெரால்ட், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த மாதத்திலிருந்து தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு ஒன்று, சித்தாறு அணைகளில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. இதனால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபநீர் திறந்து விடப்பட்டது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் கடந்த 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டது. இதனால் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் அருவியில் குளிக்காமல் சென்றனர். இந்த நிலையில் 28ஆம் தேதிக்கு பிறகு திருப்பரப்பு அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருந்தது. தற்பொழுது பள்ளி கல்விகள் திறந்த பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை நேற்று முன்தினமும் கோதை இந்த மலைப்பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்ததை தொடர்ந்து கோதை ஆற்றில் வெள்ளம் அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து நடு அருவியில் வெள்ளம் அதிகமாக கொட்டுவதால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் நடு அருவியில் குளிக்க முடியாமல் வலது பக்க அருவியில் மட்டுமே குளிப்பதற்காக அனுமதியை பேரூராட்சி நிர்வாகம் வழங்கியுள்ளது. நடு அருவிக்கு செல்லும் வழிகளில் கயர்களால் கட்டி தடுப்பு அணைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் இருந்தாலும் வந்தவர்கள் வலது பக்க அருவியில் குளித்து ஆனந்த குளியை போட்டு வருகிறனர். பீட்டர் ஜெரால்ட், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.